தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயற்குழு நடைபெற்றது. இந்த செயற்குழுவிலே மாநில தலைமை அறிவித்துள்ள முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டத்தை குறித்து விளக்கி இருக்கின்றோம். இந்த செயல் திட்டம் எதற்காக என்று சொன்னால், இஸ்லாமிய இளைஞர்களை நேர்வழிப்படுத்தி நல்வழிப்படுத்தி, குறிப்பாக போதை போன்ற பழக்கங்களில் இன்று நிறைய இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வி குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றார்கள். அத்தகைய இளைஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய முறையிலே ஆலோசனைகளை வழங்கி அவர்களை தரம் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த செயல் திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பிலே ஏராளமான சமுதாய பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இரத்த தானம், மருத்துவ முகாம்கள் என்று இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களுக்கும் உரிய சேவைகளை நாங்கள் ஆற்றி வருகின்றோம். இத்தகைய அறப்பணிகளிலும் இளைஞர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை இணைத்து இந்த பணியை செய்யக்கூடிய நேரத்திலே வருங்காலத்தில் வரக்கூடிய அந்த இளைய சமுதாயம் நல்ல சமுதாயமாக வருவார்கள் என்ற நோக்கத்தில் தான் இந்த செயல் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இது 4 மாத காலம் இந்த பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது. முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற இந்த செயல் திட்டம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய இந்த 4 மாதங்கள் நடைபெற இருக்கின்றது. இந்த பிரச்சாரத்தின் வாயிலாக கோவையில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 5000 இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். RTE என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக, ரைட் டு எஜுகேஷன் என்று சொல்லுவார்கள், இந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மாணவியர்கள் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த காலங்களிலே அரசாங்கம் செய்து வந்தது. அதாவது அரசு பள்ளி என்பது இலவசமாக நடைபெறக்கூடிய ஒரு நிறுவனம். தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரை அதுல குறிப்பிட்ட சில எண்ணிக்கையில் உள்ள அந்த நபர்களுக்குரிய செலவை மத்திய அரசாங்கம் வழங்கிய அடிப்படையிலே அவர்கள் படித்து வந்தார்கள். ஏறக்குறைய ஒரு 80,000 பேர் இதிலே பயன்பெற்று வந்தார்கள். இந்த ஆண்டினுடைய RTE சம்பந்தமாக எந்த அறிவிப்பையும் மத்திய அரசாங்கம் இன்னும் வெளியிடவில்லை. இதனால் அந்த ஏழை மாணவர்களுடைய கல்வி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக மத்திய அரசாங்கம் ஏழை மாணவருடைய கல்வியை கவனத்திலே கொண்டு அந்த திட்டத்தை உடனடியாக அறிவித்து அந்த வேலைகளை விரைவாக செய்யும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.